பப்பாளி காய் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சட்டம், எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வா வா வா, அடுத்து புடிங்க. என்னடா வர மாட்டேங்குது. வரட்டுடா பழம். அப்படி புடி முத்தோடிங்க. அடுத்து பழம். இந்த புடி. கொண்டுடியா. தூய் போடு. இங்க. புடிங்கி விட்டுறவா. அண்ணே எத்தனமோ. புடியா. அப்படி. வேகமா போடு. மரத்திலே பழுத்த பழம். இதாண்டா ஓட்ட போட்டு தின்று இருக்கும். இது வந்து பசியில வந்து நாலு நட வருமா? சும்மா கொடுங்க. அது தாத்தா புடி தண்ணி போடுங்க தாத்தா. இந்த சட்டி தூக்கிறியா தம்பி? நல்லா ஃபோர்ஸ் ஆடி. நல்லா தண்ணி அந்த கத்தி கட்டி எடுத்துட்டு வாங்க தாத்தா. சின்ன பழமா நீங்க சிவங்க தாத்தா. நான் பெரிய பழம் எடுத்துக்கிறேன். என்மேல் தவறு இருந்தால் என்னிடம் கூறுங்கள். வாழைக்காய் போடுறோம். நான் நறுக்கிட்டேன். சின்ன உனக்கு தரவா? குடி தூக்கி போடுங்கிட்டு. நீங்க தானே தான் வைப்பீங்க. சீவி தள்ளி 2 தள்ளுங்க. நீங்க என்ன வளன்னு நீங்க என்ன வேணும்னா சொல்லுங்க தாத்தா. வேண்டாங்கிற நேரத்தில் வேண்டாம். ஒரு சமயம் பயங்கர விரைவில் சொல்லிடு. என்னமோ சொல்லி நான் திட்ட போறேன்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்குது. மழை பெய்ஞ்சா அப்புறம் வெயில் தான் அடிக்கும். மழை பெய்யும்போது வெயில். வீட்டுக்கு போக முடியாது. அப்புறம் சொல்லுங்க நான் இப்போ இது அவனுக்குள்ள போடுறது. முழங்காலும் வலிக்குது. இப்படி தூக்கிடலாமா? தண்ணியை தூக்கிங்களா? பொடியா நறுக்கணும் பப்பாளி காயே. ஒன்றை தள்ளி விட்டு பண்ண மாட்டேங்க. சேர்த்தல எங்கடா இன்னைக்கு புடிஞ்சிக்கிறோம் சார். தூக்கு அப்படியே. சர்க்கரை முதல் சுடுதண்ணே அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இப்போ வந்து வீசு மாப்பிள. அரை வேக்காடு பப்பாளி காயே. இழுத்து கைங்க தலை தலை அடுப்புல எவனா கத்துறான். அளவா வையே. கொம்மியா இருக்கு, கூட இருக்கணும், பிரச்சனை வரக்கூடாது. நான் வருவேன். கடத்திரி போதுரா. இதை மட்டும் சுடுதாயினாரு. நல்ல மஞ்சள் கலர் ஆயிருச்சு. இப்போ பச்சை கலரை பாக்குறியா? அடுத்து தூக்கிடுவோன்ட்ட பச்சை பச்சை கையில்
பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாச்சு. இதான்டா கலர் நல்லா நீட்டா இருக்குல்ல. இது நல்லா காயட்டும், நாளைக்கு வந்து பார்ப்போம். ஆமாம் என் கலரு ஏன் சைடு தள்ளி விடு. சேர்த்துக்கிட்டா அப்படி கொட்டி விடு. சேர்த்துக்க என்ன பசங்க சேர்த்துக்க. ஊரில் கல்யாணத்தில் இந்த பேப்பர் விட்டுருவோம்ல, கலர் பேப்பர் அந்த மாதிரி என்ன கலரும் கண்ணை கவரும். தூக்கலாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து கிண்டுங்க. அப்படியே மாசம் கிண்டாம அப்படியே தட்டி விட்டு ஒரு குழியை பறிச்சு அப்படி கொட்டு. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கேன் நீ. ஆடா ஆடா நல்லா கிண்டி விடுக்கலாம் மச்சான். போகையில் ஒரு மங்க அள்ளிட்டு போயிடணும். என் பையனுக்கு தானே. ஊற்றி சட்டையை கொடுத்துரு, நான் போய் கழுவிட்டு வரேன். அழகான குட்டி பந்து மாதிரி. நீட்டக்கூடாது பெரியப்பா, வீடியோ எடுக்க. எப்படி இருக்கு வெண்பா? நீ எப்படி இருக்கு குழலி? எப்படிடா இருக்கு? இப்படி உட்காந்துக்க. நல்லா இருக்கு. டூட்டி புட்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த கேக்கில் ஐஸ்கிரீமில் என்ன திங்கிற சாமான்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கிடக்கும். அது பூரா டூட்டி புருட்டி பப்பாளி காயில் தான் செய்வாங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும். நம்மளும் பப்பாளி தோட்டத்துக்கே போய்ட்டு காயாக பறித்து அதை வேக வச்சு சீனி பால் ஊற வச்சுட்டு செஞ்ச கலர் கலரான டூட்டி புருட்டி சாப்பிட்றதுக்கு உண்மையிலே வேறு லெவலில். அதுவும் ஐஸ்கிரீமோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டூட்டி புருட்டியோட சுவையும் ஐஸ்கிரீமோட சுவையும் சேர்ந்து வயிறே குளுகுலுன்னு இருக்கு. உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட் டூட்டி புருட்டி. சூப்பராக இருக்கு. வலிக்குது.